ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னது மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கொரோனா மீண்டும் கோரத்தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதிலும் பார்த்திங்கன்னா ஆசியாவில் சீனா, ஹாங்காங் அண்ட் சிங்கப்பூரில் கேசஸ் வேகமாக ரைஸ் ஆகிட்டு வருது. அதிலும் குறிப்பாக சிங்கப்பூர்லாம் பார்த்திங்கன்னா 30% அதிகமான மக்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க. WHO இது குறித்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ பரவிட்டு வர்றது எந்த மாதிரியான வைரஸ், அது எந்த மாதிரியான தாக்கங்களை உருவாக்கக்கூடும், இதற்கான ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். 2019 சீனாவில் ஸ்டார்ட் ஆன இந்த கோவிட் 2020 ஸ்டார்டிங்கில் இந்தியா உட்பட எல்லா உலக நாடுகளுக்கே பரவி எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிருச்சு. அதில் நிறைய உயிரிழப்புகள், பாதிப்புகள், ஜாயிண்ட் டிசீஸ், பொருளாதார இழப்பு, வேலை இருப்புன்னு சொல்லிட்டு கடுமையான இழப்புகளை உலகளவில் ஏற்படுத்துச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா டெல்டா வைரஸோட தாக்கம் மிகவும் கடுமையாக இருந்தது. நிறைய பேர் அதில் உயிரிழப்புக்கு ஆளானாங்க, கடுமையான இணை நோய்களுக்கும் ஆளானாங்க. இந்தியாவிலும் இது 3 அலைகளை ஏற்படுத்திச்சு. பல்வேறு உலக அலைகளும் பல அலைகளை ஏற்படுத்தியது. இதன் மூலமாக மக்கள் பெரும் அவதிக்கு ஆளான நிலையில் இப்போ அதோட கேசஸ் விகிதம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. தீவிரமான ஆராய்ச்சிகளுக்கு அப்புறமா இந்த கோவிட்க்கு ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறாங்க. தடுப்பூசி கண்டுபிடிச்சி 2 கட்டங்களாக போட்டதுக்கப்புறம் தான் இதோட வீரியம் படிப்படியாக குறையவும் ஆரம்பிச்சது. இந்த நிலையில் மீண்டும் சீனா, ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கேசஸ் பயங்கர ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கு. ஹாங்காங்கில் போன மார்ச், ஏப்ரல் மாதத்தில் 1.7% இருந்த கோவிட் விகிதம் இப்போ பார்த்திங்கன்னா 11% ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அங்கே நடக்க இருந்த ஒரு மியூசிக் கான்சர்ட்டையே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு கேசஸ் பயங்கர ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. சிங்கப்பூர்லேயும் பார்த்திங்கன்னா 14,200 பேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 30% மேலே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க. ஒரே ஒரு வாரத்தில் மட்டும் 28% அதிகமான பாதிப்புகள் கண்டறிஞ்சிருக்காங்க. இதனால் இந்த கோவிட் அதிகமாக பரவிட்டு இருக்கனால பூஸ்டர் டோஸ் அதிகமாக போடப்பட்டு வருகிறது. மறுபடியும் கோவிட் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற இந்த டைப் ஆஃப் கோவிட் என்னென்னா JN1 அப்படிங்கிறோட வைரஸோட மியூட்டேஷன்ஸ் தான். LF7NB1.8 அப்படிங்கிற மியூட்டேஷன்ஸ் தான் இப்போ ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இந்த வைரஸோட கேஸ் டெஸ்ட் ரிசல்ட்டும் பாசிட்டிவ் தான் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. இந்த தொற்று அதிகமாக யாருக்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தான் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதுபோக உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கும் இந்த தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த சமயத்தில் தான் இது நோய் எதிர்ப்பு சக்தியை மறுபடியும் கடுமையாக குறைத்து அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோட ஸ்ப்ரெட்டிங் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. இருந்தாலும் இதோட சிவியர்னஸ் ரொம்ப அதிகமாக இல்லை. நார்மல் ஃபீவர் மாதிரி ஒரு 2-3 டேஸ்லேயே ரெக்கவர் ஆயிடுறாங்க. இதனால் எந்த கடுமையான விளைவுகள் எதுவுமே பாதிக்கப்படுறதில்லை. வழக்கம் போல் இந்த கோவிட்டோட ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படின்னா, மாஸ்க் கண்டிப்பாக போட சொல்லியிருக்காங்க. பொது இடங்களில் மக்கள் அதிகமாக கூடுவதை தவிர்க்க சொல்லியிருக்காங்க. அடிக்கடி கைகளை சோப் போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுகாதார நடவடிக்கைகள் மற்றும் அதிகமான ஹெல்தியான நியூட்ரிஷன் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மழைக்காலம் தொடங்கி இருக்கிற இந்த வேலையில் மீண்டும் கோவிட் ரைஸ் ஆகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.